நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், சமீபத்தில் நடந்து வர பாரிஸ் ஒலிம்பிக் பெரிய சர்ச்சையை நோக்கி நகர்ந்திருக்கு. அந்த வினேஷ் போகத் அவங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்க அந்த அநீதியை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அநீதினு எடுத்துக்கலாம். இது ஒலிம்பிக்கில் அது நடக்கிறது சகஜம். இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 100 மீட்டர்ஸில் அவர் பேர் மறந்துட்டேன், அவர் வெற்றி பெற்றுட்டார். மெடல்லாம் போட்டாங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தார். அதை டிஸ்குவாலிஃபை பண்ணி மெடல் கிட்டெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு அடுத்த ஆளுக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் நடந்துருக்குது. அதே மாதிரி காமன்வெல்த் போட்டியில் வந்து சாந்திங்கிற நம்ம தமிழ்நாட்டு பெண் தான். அவங்க வந்து ஜெண்டர் இதில் செக்ஸு இதில் தப்பு, அவங்க ஆண் வந்து பெண்ணாக இருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தது. ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது மரபணு பரிசோதனையில் அவங்க ஆணுங்கிற மாதிரி வந்து அதை இதாச்சு, அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபை. அது மாதிரி நிறையா இருக்குது. நிறையா இந்த 100 கிராமுங்கிறது நம்ம முடிய அளவு கூட கிடையாது சார். அது வந்து நம்ம 1 கிராம்னா கூட அந்த இதில் டிஸ்குவாலிஃபை போய்டும். அந்த அளவுக்கு அவங்க துல்லியமாக பார்க்குறாங்க. அதை தான் நான் வந்து இதுவரையிலும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். 4 போட்டிகள் வரணும் அவங்கள அலோவ் பண்ணுவாங்க. கடைசி போட்டியில் வந்து ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்கன்னு கேட்டேன். அப்புறம் தான் பார்த்தா ஒவ்வொரு போட்டிக்கு முன்னாடி இடம் பார்ப்பாங்களாம். அப்படி பார்த்தபோது தான் ஒவ்வொரு இதுலேயும் வந்து அவங்க கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கடைசி நாள் வந்து அவங்க வந்து ஏதோ எக்ஸைட்மெண்ட்டோ ஏதோ காரணத்தினால அவங்களுக்கு 100 கிராம் ஏறி இருக்குது. அதெல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. எனக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபவுல் கேமும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இதில் வந்து நம்ம ஒன்றிய அரசாங்கத்து மேலே நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் அவங்க ட்ராக் ரெக்கார்டை பார்த்தாக்கா அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னாக்கா, ஜெயலலிதா மோடியா லேடியான்னுச்சு. அவ்வளோதான் அவங்க கேட்டது. கடைசி கேள்வி அதுதான். அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. லேடி இல்லை மோடி தான் காட்டினாங்க. ஒரு அல்ப கேஸுக்கு போட்டாங்க, டான்சி வழக்கு. அது ஒரு 10 கோடி கூட வராது. அந்த மாதிரி ஒரு 2.5 ஏக்கர் நிலம். அந்த நிலத்துக்கு கேஸை போட்டு அவங்கள வந்து ஆயுள் தண்டனை கைதி அது இது என்னென்னமோ பண்ணி அவங்க ஆரோக்கியத்தை சிதைச்சி கடைசியில் அவங்க மருத்துவமனை விட்டு ஏவன் குற்றவாளியை வந்து சேர்த்து தான் போனாங்க. அது மாதிரி இந்த அரசாங்கத்தினுடைய ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. தன்னை கேள்வி கேட்டவங்கள ஒழிச்சிருவாங்கங்கிறது. அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு அவங்க அது பண்ணியிருக்கிறாங்க. அந்த எல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இதில் என்ன இந்த பெண், அந்த மல்யுத்த வீராங்கனை பாலியல் தொடர்பு எங்களை தொந்தரவு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை நடத்துனாங்க. மாதக்கணக்கில் நடத்துனாங்க. ஏன்னா அதில் போராட்டத்தில் சிக்கின அந்த பயிற்சியாளர் வந்து மோடிக்கு வேண்டப்பட்டவர். அவரை காப்பாற்றுறதுக்கு என்ன உண்டு அத்தனையும் பண்ணார். அவங்களுக்கு சட்டம் கூட பண்ணல. உலகம் முழுவதுலையும் இதாச்சு. அந்த பொண்ணுடைய பேர் உலகம் முழுவதும் பரவச்சு. இந்த மாதிரி இந்த அரசாங்கம் பண்ணுதுன்னு. அந்த பொண்ணு நான் ஜெயித்த மெடல்லாம் வேணான்னு தூக்கி போட்டு போராட்டம்லாம் நடத்துனாங்க. சட்டம் பண்ணல இவர். அதுக்கப்புறம் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மெடல் வேணான்னு இல்லை, எனக்கு ஒரு மெடலே இல்லாமல் பண்ணிடுற பாருன்னு பண்ணிட்டாங்களான்னு இருக்குது. அதுலேயும் பாருங்கள், இந்த சிஸ்டம் அதை பார்த்தீங்கன்னா பழி வாங்கிறதுக்கானது மாதிரியே இருக்குது. முதல் 4 போட்டிகளில் அவங்கள ஜெயிக்க விட்டு வெற்றி பதக்கத்தை வாங்கும்போது அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுறது எவ்வளோ பெரிய வேதனையை கொடுக்குற அந்த அளவுக்கு ஒரு சேடிஸ்ட் மென்டாலிட்டி அவங்களுக்கு இருந்துருக்குது. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு அது அப்படி இவங்க மேலே குற்றம் சொன்னால் அது மாரி சொன்னால் அப்படி தான் போகுது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஈனத்தனமான செயலை செய்கிற அளவுக்கு இவங்கெல்லாம் இறங்குவாங்கங்கிறது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஒன்றிய அரசியல் இருக்கின்ற ஒரு பெரிய மனிதர்கள் இவ்வளோ ஈனத்தனமான செயல்களாக செய்வாங்களாங்கிறது யோசிக்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். சார், அவங்க பதக்கம் வாங்கினப்பெல்லாம் பாராட்டாத பிரதமர் மோடி வந்து அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணோன்னே ட்விட்டர் போடுறாரு, உங்களுக்கு பின்னாடி இந்தியா இருக்கும். அதான் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார். அதுவே கூட வந்து அதாவது இந்த கொலை குற்றவாளிகள்லாம் அந்த நேரத்தில் நான் வந்து இந்த இடத்துல சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஒரு அலிபி கிரியேட் பண்ணுவாங்கல்ல. அலிபின்னாக்கா அந்த இடத்துல சம்பவ இடத்துல நான் இல்லைங்கிறத காட்டுறதுக்காக ஒரு சாட்சியத்தை உருவாக்குறது. அதுதான் அலிபிங்கிறது. அந்த மாதிரி ஒரு அலிபியை உருவாக்குறார். உடனே அனுதாபம் தெரிவித்தார். உடனே தெரிவிக்கிறார். அதாவது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு காட்டுறதுக்காக. அவருக்கு தெரியும் டெஃபரெண்ட்டாக நம்ம மேலே வரும்னு தெரியும். அதுக்கு உடனடியாக அனுதாபம் தெரிவித்து தப்பிக்க பார்க்குறார். ஆனால் இதில் வந்து
அந்த சந்தேகத்துக்கு ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் சந்தேகத்துக்கு அதாவது அந்த சந்தேகப்படுறதுக்கான காரணங்கள் இருக்குது. அதுக்கு நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் நமக்கு வேணும். சார், இப்போ ஒரே நாளில் 2.7 கிலோ ஏறுறாங்க, திரும்ப அதை குறைக்கிறப்ப 100 கிராம் வித்தியாசம் வருது. இந்த ஊட்டச்சத்து நிபுணர்கள் அதெல்லாம் ஏதாவது மருத்துவர்கள் பார்த்துருக்கணும், டயட்டீஷியன்ஸ் பார்த்துருக்கணும். இவங்க 2 பேரும் அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் அதுக்கு அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி டயட்டீஷியன் பார்த்து கரெக்டாக இந்த போட்டியில் இந்த சாப்பாடை இதைத்தான் இந்த உணவை தான் நீ சாப்பிடணும்னு அவங்க சொல்லியிருக்கணும். மருத்துவர்களும் நீ தயாராக இருக்கியா இல்லைங்கிறத வெயிட்டை பார்த்துட்டு வெயிட் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அது பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஆனால் 100 கிராமுங்கிறது ரொம்ப மைன்யூட்டு. அதை அந்த அளவுக்கு அவங்க துல்லியமான இதை வச்சுருக்கிறாங்க. பட் நடந்தது ஒரு துர்பாக்கியமான சம்பவம். அதில் வந்து ஃபவுல் ப்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, நம்ம சந்தேகப்படுறோம். ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் நமக்கு எப்படி வேணாலும் எடுக்கலாம். பட் என்னுடைய அறிவு கட்டின வரையிலும் பெர்லின் ஒலிம்பிக்ஸ் 2வது உலக யுத்த சமயத்தில் ஹிட்லரால் ஒலிம்பிக்ஸ் வந்து பெர்லினில் நடக்குது, ஜெர்மனியுடைய தலைநகரத்தில். அப்போது ஹிட்லருக்கு 2 இனத்தை பிடிக்காது. ஒன்று வந்து கருப்பர் இனம், நீக்ரோ இனம், இன்னொன்று வந்து யூதர்கள். இவங்க 2 பேர்த்தையும் வந்து மனித இனத்தோடு சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு வெறி பிடிச்சி அவங்களுக்கு எதிரியாக இருந்தவர் ஹிட்லர். அந்த சமயத்தில் இந்த பெர்லின் ஒலிம்பிக்ஸில் எல்லாத்தையும் அப்படியே இன்றைக்கி வந்து அந்த சாதனைகள் முறியடிக்கப்படலை. ஜெஸ்ஸி ஓவன்ஸுங்கிற ஒரு கருப்பர் எல்லா ஈவெண்ட்லையும் அடிச்சுக்கிட்டு வர்றார். அவர் ஹை ஜம்பில் இருக்கிறாரு, த்ரோ ஈவெண்ட்டில் இருக்கிறாரு, ட்ராக் ஈவெண்ட்டில் இருக்கிறாரு, எல்லாத்திலையும் அடிச்சுக்கிட்டு வர்றாரு. எல்லாத்துலேயும் கோல்டு, ஒரு 6-7 கோல்டு. அப்போ ஹிட்லர் சொல்கிறாரு, கருப்பர்களால் அதை செய்ய முடியாது, இதில் ஏதோ இது நடந்துருக்குது, அதை செக் பண்ணுங்க, அதை ஏற்றுக்க முடியாது, கருப்பர்கள் ஜெயிக்கவே முடியாது, யூதர்களால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறார். போட்டியில் உட்காந்துருக்கார். அந்த வெற்றி இல்லைங்க, உங்கள் முன்னாடி தான் நாங்கள் அது ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த மெடலை கொடுக்காதீங்கன்னாரு. அந்த ஒலிம்பிக் கமிட்டி சொல்லிடுச்சு, போட்டி போட்டு அவர் ஜெயிச்சிருக்காரு, கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க முடியாதுன்னு கொடுத்துட்டாங்க. அது சர்வாதிகாரியாக இருந்த ஹிட்லர் அவ்வளோ மிரட்டியும் கூட, அவங்க நாட்டிலையும் நடந்தும் கூட ஒலிம்பிக் கமிட்டி அவருக்கு பயப்படல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சதியால் இது நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கிற ஒரு ஒலிம்பிக் கமிட்டி இந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய சதிக்காகவோ ஒரு எதிரியுடைய சதிக்காகவோ ஆளாக இருப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி. சார், பாஜகவுக்கு எதிராக இவங்க போராடினாங்க, அது ஒரு பெரிய அதைத்தான் நம்ம அதை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அவங்க இதை தடுக்கிறதுக்கு பாஜக செஞ்சுருக்குங்கிறதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை, அது ஒரு சந்தேகம் நமக்கு வருது. ஆனால் அது இவங்க அது மாதிரி பண்ணாங்களாங்கிறது கேட்கணும். இன்னும் சில சந்தேகங்கள் இருக்குது. அந்த இந்திய ஒலிம்பிக் கமிட்டியினுடைய தலைவராக வந்து அம்பானியினுடைய மனைவி தான் போனதாக சொல்கிறாங்க, உறுப்பினராக அவங்களாம் இருந்திருக்காங்க. பிடி உஷா இருந்திருக்காங்க. பிடி உஷா வந்து இப்போ பாஜக எம்பியாவோ என்ன இருக்காங்க, பாஜகவில் பதவியில் இருக்காங்க. பிடி உஷாவுக்கு அந்த பிரச்சனை வந்தது, அவங்க ஆணா பெண்ணாங்கிற ஒரு கேள்வி வந்தது. மரபணு பரிசோதனையில் பெண்ணுங்கிறத நிறுவனம் அப்புறம் தான் அவங்களை விட்டாங்க. பட் அவங்க மெடல் எதுவும் வாங்கலை, 4வது இடத்துக்கு வந்தாங்க. 3வது ஒரு ஏதோ ஒரு ஸ்பிளிட் செகண்டில் அவங்க தவற விட்டாங்க. அது ஆச்சரியமாக இருந்தது. அதை தான் இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் ஹாக்கியை தவிர வேறு எதுலேயுமே இல்லாமல் இருந்த ஒரு இந்தியா ட்ராக் ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது வந்து பிடி உஷா விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒலிம்பிக் மெடல் வாங்கியிருக்கிறோம். சானியா மிர்சா வாங்கினாங்க, லியாண்டர் பேஸு, மகேஷ் பூபதி டபுள்ஸில் வாங்கினாங்க, அது மாதிரி டென்னிஸில் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கி வச்சு ஒன்றும் கொண்டாடல, அவங்க வாங்கிட்டு சைலண்ட்டாக வந்துட்டு போயிட்டாங்க. சார், பாஜகவுக்கு எதிராக அவங்க நடத்தின போராட்டம் தான் பெரிய பின்விளைவாக அவங்களுக்கு இந்த மெடலை வரையும் வாங்கக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்கா சார். அது அந்த சந்தேகம் நமக்கு இருக்குது, அந்த சந்தேகம் இருக்குது. நான் தான் சொன்னேன், ஹிட்லர் போன்ற ஒரு பெரிய சர்வாதிகாரி மிரட்டி கூட அவங்க வந்து அடிப்படையில். அப்படி இருக்கும்போது இந்த பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு அவங்க ஒலிம்பிக் கமிட்டி பணிஞ்சிருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம். ஏன்னா பெர்லினில் நடந்து அவருடைய நாட்டில் நடந்த ஒலிம்பிக்கில் இப்போ ஜெஸ்ஸி ஓவன்ஸுக்கு மெடலை கொடுக்கக்கூடாதுன்னு தடுக்க பார்த்தார் அந்த நாட்டினுடைய சர்வாதிகாரியாக விளங்கிய ஹிட்லர். அன்றைக்கி உலகமே பயந்தது ஹிட்லரை கண்டு. ஒலிம்பிக் கமிட்டி அதெல்லாம் நடக்காதுன்ட்டாங்க. இன்றைக்கு உள்ள ஜெஸ்ஸி ஓவன்ஸுடைய சாதனை இது ஒன்றும் முறியடிக்கப்படலை, அத்தனை மெடல் யாருமே வாங்கலை. இன்றைக்கி ஒன்று வேர்ல்டு அந்த ரெக்கார்டு அப்படியே இருக்குது. அது மாதிரி இருக்கும்போது இவங்க பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு அவங்க இறங்கியிருப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒலிம்பிக் கமிட்டி, இந்திய ஒலிம்பிக் கமிட்டியிலேருந்து பிடி உஷா
அந்த அம்பானியுடைய மனைவி உறுப்பினராக இருந்தவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதுக்கு போன டயட்டீஷியன்ஸு, டாக்டர்ஸு இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதெல்லாம் கவனிச்சிருக்கோம் நம்ம. சார், இதுக்கு தானே அவங்கள அனுப்பிச்சது நம்ம. அதான் சார், இப்போ கென்யாவில் சார், கென்யாவில் இதே மாதிரி ஒரு நபருக்கு நடக்கிறப்ப அந்த கென்யாவோட ஒலிம்பிக் கமிட்டி முன்னாடி போய் திரும்ப அந்த பதக்கத்தை வாங்கி தராங்க. அது வாங்கலாம், இப்போ கூட போராடி வாங்கலாம். பட் அது மரியாதையாக இருக்காது, அது ஒரு வெற்றியாக இருக்காது. அது அது அந்த 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 பார்ட்டிசிபெண்ட், அதாவது அந்த ஸ்போர்ட்ஸ் உமனுக்கு எப்படியோ வந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த சொன்ன ஜான்சன்ற ஒரு மெடலை வந்து கேன்சல் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அவருக்கு அடுத்த அப்படி வந்து ஒரு கொடுத்தாங்க. அவர் அதை வெக்கத்தோடு தான் வாங்கிக்கிட்டார். இதை எதிர்பாராத வந்த மெடல் அப்படின்னு தான் சொன்னார். அவர் அதை வச்சு அதை பெருமைப்பட்டுக்கல. ஏன்னா அது வந்து யாரையோ டிஸ்குவாலிஃபை பண்ணி அதனால் எனக்கு கிடைச்ச மெடல். அந்த மெடலுக்கு வேல்யூ கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் அதை எடுத்து வீட்டில் நீங்கள் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம் முடியும். என்ன வேல்யூ இருக்குது? அந்த வேல்யூ இருக்குது. சார், இந்த பாஜக போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குமா சார்? அதெல்லாம் வந்து அந்த சந்தேகத்துக்கு காரணங்கள் இருக்குது. அவங்க வந்து மெடல் எல்லாம் திருப்பி கொடுத்தாங்க. அந்த மாதக்கணக்கில் போராடினாங்க. மோடி கண்டுக்கவே இல்லை, கேட கட்டு போனார். உலகம் முழுவதுலேயும் அதுக்கு கண்டனம் வந்தது மோடிக்கு மேலே. அதான் மோடி அதை பற்றி எல்லாம் கவலைப்படுற ஆள் இல்லை. இப்போ உலகமே கண்டிச்சா என்ன, எதை அவரை பொறுத்தவரை எதை பற்றி ஐ டோன்ட் கேர் மாஸ்டர் அவர் கவலைப்பட்டுக்கல. அப்புறம் கடைசியில் அந்த பொண்ணு வந்து வாங்கின மெடல் எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு இனிமேல் நான் இது பண்ண மாட்டேன்ற அளவுக்கு போடுங்க. அதை மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருந்தார். 4 மேட்சில் ஆட வச்சு வெற்றி பெற வச்சு கடைசியில் நீ மெடல் வாங்கும்போது இந்த மெடல் வேணான்னல்ல வருதா பாரு, இனி மெடலே இல்லாமல் பண்ணிவிட்டோம் பார்த்தியாரு பண்ணிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம சொல்ல முடியும். அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு என்ன ஆதாரங்கிறது இதில் என்னுடைய இது என்னன்னாக்கா, அந்த ஒலிம்பிக் கமிட்டியில் போன பிடி உஷா அவங்க இது சம்மந்தமாக பேசியிருக்க வேணாமா? அந்த அம்பானியோட மனைவிங்கிற தகுதியில் அவங்க போனாங்க. எத்தனை ஒலிம்பிக்கில் அவங்க கலந்துக்கிட்டாங்க, எத்தனை கேமில் விளையாடினாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அம்பானி, அதனால் அம்பானி முதலாளியோட மனைவி, நம்ம நாட்டினுடைய முதலாளியோட மனைவி, அவங்க போயிருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அந்த டயட்டீஷியனாக போனவங்க, உணவு கொடுக்க வேண்டிய, அதில் இருக்க வேண்டியவங்க எப்படி அந்த விடை ஏறுங்கிறது தெரியாமல் எப்படி உணவை கொடுத்தாங்க? இதெல்லாம் பல கேள்விகள். அது போக மருத்துவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவங்கெல்லாம் சேர்ந்து இத்தனை பேரை நீ அனுப்பிச்சியே என்ன பிரயோஜனம்? கடைசியில் இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது, கோல்டுக்கு வாய்ப்பு இருந்த ஒரே மேட்ச், அதுவும் போச்சு. சார், இவ்வளவு பெரிய நாட்டில் சார் ஒரு தங்கப்பதக்கத்துக்காக நம்ம இயங்குகிற நிலைமை ஏன் சார்? நீங்கள் கிரிக்கெட்டுன்னு ஒரு கேம் இருக்கிற வரையிலும் இந்த நாட்டில் எந்த விளையாட்டுமே வராது. அது மேல்தட்டு மக்கள், அது 3%காரங்க ஆடுற ஆட்டம். அவங்க அதுக்கு மேலே இருக்கிற செல்வாக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மற்ற எந்த கேமையுமே இங்கே ஆட விடாமல் அவங்க தடுத்துட்டாங்க. ஒலிம்பிக் போகிறவனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. சென்னை டென்னிஸ்னு ஒன்று நடந்ததுங்க, விம்பிள்டன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஆடினாங்க. இன்றைக்கி என்னாச்சு? அப்படியே பார்த்து ஏதோ சொல்லி அதை ஒரு வழி பண்ணி நிறுத்திவிட்டாங்க. ஆட விட மாட்டாங்க. கிரிக்கெட் இங்கே இருக்கிறவர்களும் நீங்கள் இந்தியா வந்து விளையாட்டு அரங்கத்தில் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நடக்காது. அவங்களும் அச்சு ஊடகங்களும் சேர்ந்து அதை ஒழிச்சு கட்டுப்பட்டு தான் பரவாயில்ல பார்ப்பாங்க. சார், இந்த ஹரியானா அரசு வந்து போகிறதுக்கு ஒரு நல்ல மரியாதை, பதக்கம் வாங்கினவங்களுக்கு ஈக்குவலான ஒரு மரியாதை தரதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அது ஆறுதலாக இருக்கலாமே ஒழிய, அது வந்து அவங்க ஒரு உண்மையான ஒரு விளையாட்டு வீரருக்கு அது திருப்தியை கொடுக்காது. அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு வாங்கும்போது அந்த மரியாதை இருக்கும். அப்போ சிலருக்கு வந்து ஆனர் ஃபார் ஆனர் சேக்குன்னா சில அவார்டு கொடுப்பாங்க. இந்த ஆஸ்கார் அவார்டு, இந்த மாதிரி தாதா சால் ஃபால்கே அவார்டெல்லாம் இருக்குது. எதுக்காக ரொம்ப வருஷமாக இப்போ சினிமாவில் இருந்தேன்னு சொல்லி கொடுக்குற அவார்டு, அதில் என்னத்தை லாபம்? என்னத்தை சாதிச்சேன்னு அதை கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் பல படங்களோட போட்டி போட்டு, பல திறமை இவங்களோட போட்டி போட்டு அதில் கிடைக்கிற அங்கீகாரம் தான் உங்களுக்கு பெருசு. சார், இப்போ இவங்களோட இந்த இது வந்து ஹரியானா மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு இருக்கதா நமக்கு தகவல்லாம் வருது. இது ஹரியானா வர இருக்கிற தேர்தலில் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுங்க சார்? தெரியாது. அது தேர்தலில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு தேர்தல் நேர்மையாக நடந்தால் தான் இந்த ப்ராப்ளம்லாம். உங்களுக்கு ராஜீவ் கபூர் இருக்கிறவர்களும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேர்தல் ஆணையராக இருக்கிறவர்களும் மோடிக்கு கவலை கிடையாது. அதனால்
அதெல்லாம் தேர்தல் ஆணையம் எப்போயுமே ஒரு தேர்தல்னாவே அதுக்கு முடிவை எடுத்துக்கிட்டு தான் தேர்தலில் நடத்துகிறாங்க. நீங்கள் ஓட்டு போட்டால் அவங்க ஜெயிக்கிறாங்க. வாக்கேந்திரம் கையில் இருக்கிறவங்க ராஜீவ் கபூர் எந்த இடத்துல பட்டம் அமைச்சாரோ அதுதான் ஓட்டு. ஆனால் அதிலெல்லாம் தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறதெல்லாம் அதெல்லாம் பழைய காலத்தை பற்றி பேசுகிறீங்க. இன்றைக்கி தேர்தலுங்கிறது ஒரு வேடிக்கை. சார், இப்போ இந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகளில் ஒரு அரசியல் தலையீடு இது நம்ம எப்போதுமே தொடர்ந்து பார்க்க முடியுது. இதுக்கான தீர்வா என்ன சார் இருக்கும்? தீர்வு கிடையாதுங்க. விளையாட்டு போட்டிகள் இது மாதிரில இன்றைக்கி சில விளையாட்டுகள்லாம் அதில் சில பிஸ்னஸ் இருக்குது. சில ஸ்பான்சர்ஸ் எல்லாம் இப்போது அமித்ஷா அவனுடைய மகன் ஜெய்ஷா கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராக இருக்கார். அவருக்கு கிரிக்கெட்டுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்னத்துக்கு கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராக எப்படி உட்கார்ந்தார்? என்ன வெஸ்ட் இண்டீஸுக்கு எகெயின்ஸ்டாக செஞ்சுரி போட்டாரா? இல்லை இங்கிலாண்டுக்கு எகெயின்ஸ்டாக 6 விக்கெட் எடுத்தாரா? கிரிக்கெட் கிரவுண்டை பார்த்துருக்கார் அவர். பெருமனம் அதில் இருக்குது. அங்கே நம்ம கையில் இருக்கணும். மகனை கொடுத்து உட்கார வச்சிட்டார். வாரிசு அரசியல் பேசுகிறீங்களே, இதுதான். உலகத்திலேயே மிக அதிகமான பணம் வைத்திருக்கக்கூடிய விளையாட்டு இது கமிட்டி எதுன்னாக்கா இந்தியன் கிரிக்கெட் போர்டு. உலகத்திலேயே அதிகமான பணம் வச்சுருக்காங்க. அதனுடைய தலைவர் யாரானாக்கா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா. அவருக்கு கிரிக்கெட்டுக்கு என்ன சம்மந்தம்னாக்கா அவர் கிரிக்கெட் பார்த்துருக்கார், நிறையா கேம் பார்த்துருக்கார், டிவியிலெல்லாம் பார்த்துருக்கார். அதுதான் அவருக்கு இருக்கிறது. எங்கே அதை வச்சுக்கிட்டு இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு கிரிக்கெட் ஒரு பெரிய விஷயம். கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடத்தும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் பெருசாக வருது. விளம்பரங்கள் வருது. அது இன்றைக்கி அது உளுந்து போச்சுங்கிறது வேறு விஷயம். இருந்தாலும் கூட இன்றைக்கி அதை பெரிய பெரிய பிரபல தொழிலதிபர்கள் தான் அதை நடத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஆமாம் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் அவ்வளோ தூரத்துக்கு பணம் புரளுது. இன்றைக்கி உலகத்தின் மிகப்பெரிய சூதாட்டமாக கருதப்படுது கிரிக்கெட். அதனால தான் அத்தனை பேர் அதில் உள்ளே இறங்குறாங்க. ஆனால் தலைவிதி என்னன்னா இந்தியாவை தவிர வேறு எந்த நாடுமே அதை ஆடல. வேறு எந்த நாடுமே ஆடலை. அதனால தான் T20 அது மாதிரி போட்டு கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தோம்னா கூப்பிட்டு உங்களுக்கு வேலையெல்லாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி சின்ன சின்ன ஒரு டீமாக போட்டு ஒரு 20 டீமை ஃபார்ம் பண்ணி எல்லாத்துக்கும் வேலை கொடுத்து ஒரு இதை இந்தியாவுக்குள்ளாரே மேட்சை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹைதராபாத்தில் நடக்குது, கல்கத்தாவில் நடக்குது, பெங்களூரில் நடக்குது. நான் முதல்ல 4 நாட்டில் தான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அதுவும் குறைஞ்சி போய் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பல மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு குறைஞ்சி போச்சு. ஆனால் அதில் என்னன்னாக்கா இந்த சூதாட்டத்தின் மூலமாக பல பொருளாதார மாற்றங்கள் இதையெல்லாம் செய்ய முடியும். இன்றைக்கி விளையாட்டில் அக்கறையை காட்டுறதுக்கு முக்கிய காரணம் அந்த விளையாட்டுகள் மூலமாக பெருமணம் வருது. இப்போ விம்பிள்டன்லாம் உங்களுக்கு யார் மேட்சில் வின் பண்ணுவாங்கிற இதுக்கெல்லாம் பெட் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது. அதனால தான் விம்பிள்டன்லாம் பார்க்கும். கார் ரேஸ், ஃபார்முலா கார் ரேஸ்லாம் யார் வருவாங்கிறதெல்லாம் பெரிய கேம்பிளிங் அது மாதிரி இருக்குது. அதனால் பெரும்பணம் அதில் இருக்கிறது. அதனால தான் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் அதுக்கு அக்கறை காட்டுறதுக்கு காரணம் அதுதான். அவங்களுக்கு இந்த கேம் என்னன்னு தெரியாது. அதில் வர என்ன பணத்தை எப்படி விளையாடலாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி அந்த கேம்ஸில் இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் தமிழ்நாடு நீச்சல் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தேன். ஏன் இருந்தேன்னாக்கா நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் நான் ஸ்விம்மிங் சாம்பியனாக இருந்தேன். அதனால் என்னுடைய கல்லூரி இதில் நான் நீச்சல் சங்க கேப்டனாக இருந்து அதன் மூலமாக தமிழ்நாடு நீச்சல் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக வந்திருந்தேன். அப்போ அதுக்கு பெரிய போட்டி இல்லை. இதில் சில ஒரு வருமானங்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தொழிலதிபர் தன்னுடைய மகனை கொண்டு இறக்கி விட்டார். இந்த பையன் ஒரு நல்ல நீச்சல் அடிக்கக்கூடிய பையன்தான். ஆனால் அவர் கையாண்ட முறை என்னன்னா சவுத் ஜோன் தென் மாநிலங்களுக்கான போட்டி நடக்கும்போது தன்னுடைய மகனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்னா போட்டியில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு பண்ண மாட்டார். நான் அவர் மகனுக்கு எதிர்த்து நீச்சல் அடிக்கிறேன்னு வச்சுங்க, என்ன டிஸ்குவாலிஃபை பண்ண பார்ப்பார். அதுக்கு ஆட்களை கூப்பிட்டு வருவார். நான் டாக்டராகவும் இருந்துக்கிட்டு இருந்ததுனால அந்த ஸ்போர்ட்ஸ் இவங்களெல்லாம் செக் பண்ணுற வேலையும் எனக்கு இருந்தது. அவர் என்ன சொல்லிட்டார், நீயே கமிட்டிக்கு இது சேர்மன், இது டெப்டி பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, அப்புறம் நீயே டாக்டராக இருந்தால் என்ன அர்த்தம், வேறு ஆளுங்களை போடணுன்னு. சரி இது போடலான்னாக்கா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை கொண்டு போட்டால் அந்த டாக்டருங்க ஒரு காலை வாரி விட்டார். அவர் யாரை வெளியே அனுப்பணுன்னு சில நீச்சல் வீரர்கள் வெளியே அனுப்புறதுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ண பார்த்தாரோ அவங்களுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிவிட்டாங்க.
பிறகு ஒன்றும் பண்ண முடியல. அந்த பையன் நான் எதிர்பார்த்து அட்லீஸ்ட் 3வதாக கூட வந்துடுவான், அப்படின்னு ஒரு மெடல் வாங்கிடுவான்னு நினச்சேன். அவன் 5வதோ 6வதோ வந்தான். வந்துட்டு அவன் என்கிட்ட என்ன சொன்னான், எனக்கு பிடிக்கல அங்கிள், நான் போட்டியில் கலந்துக்கிட்டு அவங்களெல்லாம் இப்போ ஜெயிச்சு நான் வரணும், மெடல் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்கள் அப்பா இந்த மாதிரி ஃபவுல் கேம் எல்லாம் பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணி என்னை ஜெயிக்க வைக்க பார்க்குறேன், எனக்கு அது பிடிக்கல. அதனால தான் 3வதாக நான் 2வதாக கூட நான் வந்திருக்க முடியாது, நான் வேணும்னே தான் தோத்தேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனேன். அதுதான் ஸ்போர்ட்ஸ்மேனுடைய இது. அப்புறம் அந்த பையன் வெளியே போயிடுச்சு, வேண்டான்னு போயிடுச்சு. சார் இப்போ இன்னொரு முக்கியமான இதில் எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த தொழிலதிபர் என்னை பற்றி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அன்றைக்கி ஆட்சியில் இருந்தவர்கள் என்னை உடனடியாக மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அது நடக்கும். நான் அப்புறம் எப்படியும் வந்தேன்னு வச்சுங்க, அது வேறு.